என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இது தரப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு மேன்பாக நடைபெறுகிறது. இதை பார்த்து பழகி யோகாசன ஆசிரியர்களாக பார்ப்பவர்களெல்லாம் அங்கே மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களாகவே யோகாசனத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்கள் குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, நண்பர்கள் மற்றவர்களுக்கு எல்லாரும் கற்றுக் கொடுத்து ஆரோக்கியவான்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பாருங்கள், பெண்ணிடத்திலிருந்து ஜெயசக்தி பள்ளியிலிருந்து வந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம். அதன் தாளாளர் கவிதா சுப்பிரமணியம் அங்கே கலைமாமணி பட்டம் பெற்ற யோகாவில் தமது அன்பு செல்வியை ஆசிரியராக ஏற்பாடு செய்து மாணவர்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிலே எஸ் பாலாஜி 4வது வகுப்பு, குணா 5வது வகுப்பு. இப்பொழுது குப்த பத்மாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு செய்ய போகிறீர்களா அல்லது அப்படியே படுத்து செய்ய போகிறீர்களா? செய்யுங்கள் பார்க்கலாம். நல்ல நேர தூக்கணும். கால் பின்ன போகணும். காலை பின்ன கொண்டு போ. முதுகை இறுக்கி பிடிச்சிட்டு கால் பின்ன போகணும். பாருங்கள், பத்மாசனம் போடுவது என்பதே கடினம். அதிலே ஒரு உபரீதிகரணியை சர்வாங்காசனம் போட்டு அதில் பத்மாசனத்திலே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதிலே ஒரு மனோதிடம் வேண்டும், மனோ வலிமை வேண்டும். இந்த ஆசனத்தை செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். அப்படி தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. இதன் பலன்கள் அதிகம். தலை நேரே வச்சுக்கோ. தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் வரைக்கும் இது நன்மை பெறக்கூடியது. ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகளான கண், மூக்கு, காது, தொண்டை, இவர்களுக்கும் இவை அத்தனையிலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த குப்த பத்மாசனம். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே எழுந்து உட்காந்து நல்ல மூச்சு வாங்கி, நீண்ட மூச்சு வாங்கிக்கோ. இன்னொரு தடவை பண்ணு. இவைகளெல்லாம் தொடர்ச்சியாக பயிற்சி பெற்றால்தான் இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியும். சிறியவர்களாகட்டும் பெரியவர்களாகட்டும், இல்லைன்னா செய்ய முடியாது. இதன் பலன் மிக மிக அதிகம். டைஜஸ்ட் சிஸ்டத்தில் உள்ள ஜீரணக்கருவிகளில் உள்ள பிரச்சனைகள், நுரையீரல், இருதயம் உள்ள பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகள், இஎன்டி டாக்டர் செய்யக்கூடிய கண், காது, மூக்கு, தொண்டை, இதில் உள்ள பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம்தான் இந்த குப்த பத்மாசனம். ஏன் 84 லட்சம் ஆசனங்களை நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வெளிநாட்டில் அதான் பார்க்குறாங்க. ஒரு 100 பேர் 100 ஆசனம் 200 ஆசனம் வைக்கக்கூடாதா? 84 லட்சம் ஆசனங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் முனிவர்கள். ஒரு உறுப்பும் எந்த பழுதும் ஏற்படாது. நோய் என்பதே அவர்களுக்கு கிடையாது. 24 மணி நேரத்திலும் நமது முனிவர்கள், அதிலும் மலையிலே சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், தொந்தரவு யாரும் கிடையாது. அவங்கள ஆசனம் பண்ண வேண்டியது, அங்கே மலையிலே கிடைக்கக்கூடிய கனிவளங்களை சாப்பிட வேண்டியது. அவர்கள் ஏன் 10,000 ஆண்டு வாழ மாட்டார்கள், 84 லட்சத்தை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளுங்கள். அங்கே தலை இங்கே திரும்ப அப்படியே டேர்ன் பண்ணு. அப்படியே டேர்ன் பண்ணு. என்னை பாரு. கொஞ்சம் தள்ளி வா. தள்ளி வா. இன்னும் கொஞ்சம். சரி, இப்போ பண்ணுங்க. எப்படி கால் வைத்திருக்கிறார்கள், தலையை வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். காலை எவ்வளோக்குள்ள மேலே தூக்க முடியுமோ மேலே தூக்கிடணுப்பா. மடக்கக்கூடாது. இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள் தான். லகுவான ஆசனம்னு சொல்லவே முடியாது. பத்மாசனம் போடுவது கடினம். அதை தூக்கி சர்வாங்காசன நிலையில் நிறுத்தி பத்மாசனத்தோடு நிறுத்துவதற்கு கஷ்டம்.
சில பேர் பத்மாசனத்தை சர்வாங்காசனம் போட்டுக்கொண்டு செய்வார்கள், அல்லது விபரீதகரணியை போட்டுக்கொண்டு இதை செய்வார்கள். அதை பத்ம சர்வாங்காசனம் என்று கூட சொல்லலாம், விபரீதகரணி பத்மாசனம் என்று கூட சொல்லலாம். மெதுவாக இறக்குங்கள். மூச்சு எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல மூச்சு எடுக்கணும். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். குப்த பத்மாசனம், சர்வாங்க பத்மாசனம் என்றும் கூறலாம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கொருவர் நேரே பார்த்து செய்யுங்கள். இந்த ஆசனத்தை பண்ணுங்க. பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை எப்படி வைத்திருக்கிறார்கள், இவற்றையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் பத்மாசனத்தை போட்டவுடன் நாம் அவர்களுக்கு முதுகு பக்கமாக நாம் காலை வைத்து தாங்கி கொண்டு அந்த காலை பின்னால் இழுக்க வேண்டும். பத்மாசனத்தை கால் பின்ன கொண்டப்பா, காலை பின்னா கொண்டாடணும், பின்ன அப்படி வரணும். குப்த வஜ்ராசனம். மெதுவாக இறக்குங்கள். அங்கே போய் உட்காருங்கள். கேமரா பார்த்து. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இது போன்ற ஆசனங்கள் எல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். சிறு குழந்தை முதலே செய்தால் அவளுக்கு வளையும் தன்மை அதிகமாகிவிடும். இன்னபல இதைவிட கடினமான ஆசனங்களை செய்யக்கூடிய பக்குவம் அவர்கள் உடலுக்கு வந்துவிடும். பெரியோர்களுக்கெல்லாம் இது வருமா என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கண்டிப்பாக வரும். பழக வேண்டும். ஒவ்வொரு காலாக பழகி அப்புறம் 2 காலில் பத்மாசனம் போடக்கூடிய தன்மை வந்துவிடும். அவை பெரியோருக்கு வராது என்று நினைக்க வேண்டாம். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறு வயது முதல் இதுபோன்ற ஆசனங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை என்றும் ஆரோக்கியமாக நோயின்றி வாழ்வதற்கான வழிமுறைகளை நாம் வகுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.